அனைவருக்கும் வணக்கம். இன்று 4/5/2026 அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க. ஸோ இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் 12 ராசிகளில் 5 ராசிக்காரர்களுக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய தோஷமானது ஏற்பட போகுது. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும், அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த அக்னி நட்சத்திரத்துக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் என்ன தொடர்பானது இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான திருவிழான்னு சொல்லுவாங்க. ஒரு சிறப்பு திருவிழா தாங்க. தமிழ்நாட்டில் 25 நாட்கள் கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னா அது இந்த திருவிழா தான். சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மே மாதத்தினுடைய கடுமையான வெப்ப காலத்தில் தான் இந்த விழாவானது வரும். இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் முருகனுக்குரிய அற்புதமான திருத்தலங்களான திருச்செந்தூர், திருத்தணி, பழனி இது மாதிரி புகழ்பெற்ற ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் செய்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால பக்தர்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும், தங்களுடைய வெற்றி மற்றும் செழுமைக்காக பிரார்த்திக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அங்கே போகிறது உண்டுங்க. அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய மற்றும் நிறைவடையக்கூடிய தேதிகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, வழிபாட்டு சடங்குகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த 5 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டிற்கான அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மே மாதம் தாங்க, திங்கட்கிழமை தொடங்கி இருக்கு. ஸோ அக்னி நட்சத்திரம் எனக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை எனக்கு முடியுது. ஸோ அக்னி நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கும் அக்னி நட்சத்திர காலம் ஒரு மங்களகரமான காலமாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் முருகனுக்காக நேர்த்திக்கடன்கள் கூட செலுத்துவாங்க. மறுபுறம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால புதிய செயல்களை தொடங்குறதுக்கோ, திருமணம் செய்கிறதுக்கோ, பயணம் செய்கிறதுக்கோ அல்லது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை செய்கிறதுக்கோ உகந்த நேரம் இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை எதையுமே செய்யக்கூடாது, தடை செய்யணும் அப்படின்றது தாங்க ஒரு விதிமுறையும் கூட. இந்த டைமில் மக்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இருந்தாலுமே கூட பக்தர்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை தவறாமல் தொடர்ந்து வழிபட்டுருக்காங்க. ஸோ அக்னி நட்சத்திர காலத்தில் பக்தர்கள் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோயிலில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது வழக்கங்க. பக்தர்கள் மலைவளம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மலையினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள், மனம், அதுவும் பார்த்திங்கன்னா உடலை ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ முருகனுக்கு வேண்டி இருக்கக்கூடிய நேர்த்திக்கடன்களை செய்ய கொஞ்சம் காலகட்டமானது இருக்குது அப்படின்றதுனால இந்த நாளில் பெண்கள் முருகனுக்கு பிடித்த கடம்ப மலர்களை சூடி வழிபாடுகள் செய்கிறாங்க. அக்னி நட்சத்திர விழா நடைபெறக்கூடிய நாள் முழுக்க தினமுமே இறைவனுக்கு முறைப்படி நீரால் திருமஞ்சனம் செய்யப்படுங்க. இந்த நீர் தான் தீர்த்தம் அப்படின்னு சேகரிக்கப்படுது. அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய விழாவினுடைய இறுதி நாளில் இந்த புனித நீர் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வாங்க. ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா இதில் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமாகவே எடுத்துகிட்டு அவங்களுடைய இல்லங்களுக்கு போகிறது உண்டுங்க. கோவில்கள்லேயும் கிணறுகள்லேயும் ஊற்றுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பருவகால நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு ஆன்மீக சிந்தனை, சுய கட்டுப்பாடு, பக்தி ஆகியவற்றினுடைய தீவிர கவனம் செலுத்துறதுக்கான ஒரு காலம்னு சொல்லுவாங்க. அதனால் மே மாதம் 4லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்றதுனால இந்த நட்சத்திர காலகட்டத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீடு குடி போகலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது தாங்க உண்மை. ஜோதிட ரீதியாக சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல தங்கி பயணிப்பார். அந்த வகையில் பரணி 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரத்தில் முழுவதுமாக சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். ஸோ கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அக்னி பிளம்பான நட்சத்திரம். முருகன் கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் அப்படின்றதுனால தான் கிருத்திகை என்பதே அக்னி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பது தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சூரியன் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய கதிர்கள் மிக பக்கமாக இருக்கிறதுனால தான் அதீத தாக்குதலை பூமிக்கு ஏற்படுத்துதுங்க. சூரியன் மிகவும் தீவிரமான கதிர்வீச்சு தரக்கூடிய ஒரு கிரகம். வெப்பநிலை அதிகபட்சமாக உயரும். நிலம், காற்று, நீர் இப்படி எல்லாமே சூடாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், மதிய வெயிலில் வெளியே போகக்கூடாது, இலகுவான குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது நன்மைகளை பயக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது, இளநீர், கம்மங்கூழ், பழைய சாதம் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும். வெயிலில் போகிறீங்க அப்படின்னா குடை எடுத்துக்கணும், தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படின்றது ஜோதிட ரீதியிலும் சரி, இயற்கை ரீதியாலும் சரிங்க, வெயில் உச்சத்தை வந்து அடையக்கூடிய காலம்தான். இந்த காலத்தில் உடல் நலத்தை கவனமாக வந்து பார்த்துக்கணும், ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வீடு சொந்த வீடு கட்டி குடி போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மொட்டடிக்கிறது, காது குத்துறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும். கூரை மேய்றது, ஓடு போடுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. விதை விதைப்பதை கட்டாயமாக வந்து தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மரங்களையும் வந்து வெட்டக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். புதுவிதமான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனம் இருக்கணும். காரமான உணவுகளை எல்லாம் சாப்பிடாதீங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா யோசனை அப்படிங்கிறது 1க்கு 2 முறை வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அக்னி நட்சத்திரத்தால் தோஷம் அடையக்கூடிய ராசிக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. அப்படியே அக்னி நட்சத்திரத்தால் தோஷம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யாருன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சகம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் மோர் தானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, கோதுமை தானம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலான்னா, இந்த டைமில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்துக்கலாம். அடிக்கடி முருகன் கோவில்களுக்கு போயிட்டு வரதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும். அதனால் தவறாமல் செய்யுங்க. ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதாவது சுப விஷயங்களை கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யலாம். அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ குளிரான அபிஷேகம் செய்துக்கோங்க. குறிப்பாக சிவன் கோவிலுக்கு நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். இது ரொம்பவே நன்மைகளை கொடுக்குங்க. சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தாரா பாத்திரத்துக்கு பன்னீர், இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். தயிர், பால் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள் இவங்களுக்கெல்லாம் தண்ணீர் வைக்கிறது, உணவு வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அக்னி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து நீங்கள் விடுபட முடியும். ஸோ அக்னி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது கத்தரி வெயில் காலம். சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் பூமி பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் கிணறு வெட்டக்கூடாது, அதிக தூரம் வாகன பயணங்கள் செய்யக்கூடாது, புதிய வணிக தொடக்கங்களை வந்து தவிர்க்கணும். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுதாங்க. ஸோ இதனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் கவனம் செலுத்திக்கோங்க. தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் அவ்வளவு வெயிலுடைய தாக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரக்காரர்கள் 5 பேருமே தோஷத்தால் நீங்கள் பாதிப்படைய போகிறீங்க அப்படின்றதுனால இனிமே வந்து கவனமாக இருக்கணும். ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.